ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற என்ன கவின், அப்பா கிட்ட சொல்றா? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டாங்களா? அதுவும் இல்லையா? அப்புறம் என்னடா தங்கம், நீ ஏன் இப்படி இருக்க? நீ இவ்வளவு மூட் அவுட்ல இருந்தா வீடே கரண்ட் இல்லாத மாதிரி இருக்கும். என்னன்னு சொல்றா? பேசு பேராண்டி. எனக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹோம்வொர்க் கொடுத்துட்டாங்க பாட்டி. ஓஹோ, நான் ஒருத்தனா எப்படி எல்லா ஹோம்வொர்க்கையும் பண்ண முடியும்? கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. என்னது? இல்ல சின்னையா, ஓம வாட்டர் குடிக்கிற சின்ன குழந்தைக்கு இவ்ளோ ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்களேன்னு வருத்தமா சொன்னேன். ஏய் கவின், இதுக்கா நீ இவ்வளவு சேடா வந்த? பாத்துக்கலாம் விடுறா. பாத்துக்கலாம் எப்படிப்பா? எல்லா சப்ஜெக்ட்ல இருந்தும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரலனா கிளாஸ் மிஸ் அடிப்பேன்னு சொல்லிருக்காங்க. என்னது, அடிப்பாங்களா இன்னைக்கு அவங்கள? விக்ரம் பாட்டி, உன் மகன் 1ன்னா 9ன்னுவான். மிஸ் இவனை அடிப்பேனெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. இவனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போடுறான். எமோஷனை கட்டுப்படுத்து. சும்மா அவனை கூல் பண்ண ஒரு ஆக்டிங் தான் பாட்டி. நம்மளதான் பாக்குறான், பேசி சமாளி. ஏய், உன் கிளாஸ் மிஸ் பேர் என்னன்னு மட்டும் சொல்ல. வனஜா, விருகம்பாக்கம் சாய் நகர்ல தான் அவங்க வீடு. உனக்கு எப்படியா தெரியும்? இல்ல, நான் ஒரு வாட்டி கௌஷிக் தம்பியை ஸ்கூல்ல விடும்போது அவங்கள பாத்துருக்கேன். ரொம்ப கியூட்டா இருப்பாங்க. காலம் போன காலத்துல வெக்கத்தை பாரு. கவின் குட்டி, ஹோம்வொர்க்க பத்தின கவலைய விடு. எப்படிப்பா விட முடியும்? எல்லாத்தையும் ஒரே நாள் எப்படி முடிப்பேன்? ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தம் 5 சப்ஜெக்ட். ஐயோ, என் பேரனுக்கு இந்த சின்ன வயசுல எவ்வளோ கஷ்டம். என் கண்ணே கலங்குது. விக்ரம், ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சு கொடுக்க 1 மாசம் டைம் வேணும்னு கேளுப்பா. ஐயோ ஹனி, புரிஞ்சுக்காம பேசாத. நாளைக்கு மார்னிங் எல்லா ஹோம்வொர்க்கையும் சப்மிட் பண்ணணும். இல்லன்னு வெச்சுக்கோங்க, கிளாஸ் பசங்க முன்னாடி ஷேம் பப்பி ஷேம் தான். 5 சப்ஜெக்டா இருந்தாலும் 10 சப்ஜெக்டா இருந்தாலும் படிக்கிற புள்ள நீங்க தானே எல்லாத்தையும் எழுதணும். உங்களுக்காக நாங்களா வந்து ஹோம்வொர்க் எழுதி கொடுக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. பாக்குறானே என்ன பிளான் பண்றான்னு தெரியலையே. ஐயா ஐயா, கையை கொடுங்க அங்கிள். எதுக்கு கொடுங்க சொல்றேன். என்ன மிரட்டுறான்? அது லெஃப்டா ரைட்டா? ரைட் ஹேண்ட் தான். ரைட்டா? கொடுங்க அங்கிள். குட் ஐடியா, நீங்க சொல்றது கரெக்ட். என்ன சொல்றேன். என்னோட ஒரு சப்ஜெக்ட் ஹோம்வொர்க்கையும் வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரா பண்ணா ப்ராப்ளம் சால்வ். ஆஹா, வாயை கொடுத்து எதையோ புண்ணாக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சே. ஆமா, இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஐயோ பாவி பயல. உனக்கு ஹாப்பினா எனக்கும் ஓகேடா. டேய், என்னடா நீ சேர்ந்து தலையாடுற? ஏதோ குழந்தை தான் தெரியாம சொல்றானா? வேற என்னப்பா பண்றது? என் பையன் ஆசைப்பட்டுட்டான், நான் பண்ணிதானே ஆகணும். தேங்க்ஸ் பா. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் சரியா படல. தெய்வம் எனக்கு தெரிஞ்சது பத்திரகாளி மாதிரி ஆடிடுவா. தாத்தா விடு ராமச்சந்திரா, தெய்வானிக்கு தெரியாம பாத்துக்குவோம். ஐ லவ் யூ ஹனி. அப்புறம் என்ன, எல்லாரும் ரூமுக்கு வந்துருங்க. என் ஹோம்வொர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.